மஞ்சளூர்ங்கிற ஒரு சின்ன அழகான கிராமத்துல மாமரங்க காத்துல மெல்ல அடிக்கிட்டு இருக்கும். கோயில் மணிகள் தினமும் காலையில ஒலிக்கும். அங்க கரடுமுருன்னு ஒரு விசேஷமான நாய் வாழ்ந்துச்சு. அது நகரத்துல பெரிய வீடுகளை காக்குற மாதிரி ஒரு பெரிய கர்ஜிக்க நாய் கிடையாது. இல்ல கரடுமுரு ஒரு சின்ன இளஞ்சிவப்பு நேர் நாய். அதுக்கு பெரிய உணர்ச்சி மிக்க கண்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்க்கும். அதுக்கு நீளமான தொங்கும் காதுகள் இருந்துச்சு. சின்ன சத்தம் கேட்டாலும் நிமிர்ந்துக்கும். அதுக்குள்ள ஒரு பெரிய இதயம் இருந்துச்சு. சில சமயம் பயந்தாலும் தன்னோட குடும்பத்து மேல நிறைய அன்பு இருந்துச்சு. அது தன்னோட அருமையான 2 உரிமையாளர்களான தாத்தா பாட்டியோட ஒரு வசதியான சின்ன வீட்டுல சிகப்பு ஓடு போட்ட சூறையோட வாழ்ந்துச்சு. தாத்தா ஒரு அன்பான மனுஷன். அவருக்கு பெரிய சிரிப்போம் பெரிய வெள்ள மீசையும் இருந்துச்சு. பாட்டி ரொம்ப இனிமையான பெண். அவங்க எப்பவும் ஒரு சூடான புன்னகையோடவும் கரடு முறுக்கு தட்டோடவும் இருப்பாங்க. ஒவ்வொரு காலையும் நம்ம சின்ன நண்பனுக்கு ஒரே அமைதியான நடைமுறைதான். சூரியன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும். கரடுமுறு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும். அது அணில்களை துருத்துற கனவு கண்டிருக்கும். அது தன்னோட சின்ன உடம்பை நீட்டி ஒரு பெரிய கொட்டாவி விட்டு பாட்டி படுக்கை பக்கத்துக்கு ஓடி போகும். காலையில வயிறு தடவியதும் அது தாத்தாவே பின்னாடியே தோட்டத்துக்கு போகும். தாத்தா மல்லிகை ரோஜா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதே அது பார்க்கும். மஞ்சள் சூழல வாழ்க்கை எளிமையா கணிக்க கூடியதா அற்புதமா அமைதியா இருந்துச்சு கரடுமுருடு. இந்த வாழ்க்கையே ரொம்ப விரும்புச்சு. காலையில ஈர் மண்ணோட வாசனையே அது விரும்புச்சு. பாட்டி சமையலறையில பழைய பாட்டு பாடுற சத்தத்தை விரும்புச்சு. தாத்தா தன்னோட தலைய மெல்ல தடவுற உணர்வை விரும்புச்சு. ஒரு சின்ன நாய்க்கு இந்த அமைதியான சின்ன உலகம் தான் அதோட முழு ராஜ்யம். அதுதான் அதோட சந்தோஷமான குடிமகன். ஆனா ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமை அமைதி ஒரு பயங்கரமான விஷயத்தால கெட்டு போகுது. அது சுத்தம் செய்யும் நாள் பாட்டி பொருட்களை நகர்த்தும் போது கரடுமுடுக்கு எப்பவும் சூடுதல் விருந்து கிடைக்கும் நாள். ஆனா இன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. தாத்தா இப்பதான் நகரத்து சந்தையில இருந்து திரும்பி வந்திருந்தார். அவர் ஒரு புத்தம் புது பிரகாசமான மஞ்சள் நிற இயந்திரத்தை கொண்டு வந்திருந்தார். அது ஒரு வெற்றிட்ட சுத்திகரிப்பாம் ஒரு நவீன கருவி. அது சக்கரங்கள ஒரு விசித்திரமான ஒற்றட்டை கண்ட அரக்கன் மாதிரி இருந்து சுருடு முருடு. அத போல எதையும் பார்த்ததில்லை. அது தலையை சாய்ச்சிச்சு. அதோ காதுகள் ஒரு பக்கமா தொங்கிச்சு. தாதா அத பெருமையா சுவிச்ச சொர்கினார். இந்த விசித்திரமான மஞ்சள் மிருகம் அங்க அமைதியான சின்ன வீட்டுல துவரெல்லா பெரிய கலவரச்சை ஏற்படுத்தப்போ தின்னும் அந்த தைரியமான நாய்க்கு தெரியாது கருமுரு மர்க்கட்லுக்கு அடியில தன்னோட பாதுகா அப்பான இடத்துல இருந்து சந்தேகத்தோட பார்த்தது. தாத்தா தன்னோட புது பொம்மையை முயற்சி செய்ய ஆர்வமா ஒரு சுவிச்சை போட்டார். எந்திரம் காது செவிடாக்கும். வீரும் சத்தத்தோட உயிர் பெற்றுச்சு. சத்தம் 100 கோபமான தேனீக்களை வீட் சத்தமா இருந்துச்சு. கரடுமுடு குதிச்சுச்சு. அதோட ரோமங்கள் நிமிர்ந்துச்சு. இந்த சத்தமான அரக்கனை ஒரு அச்சுறுத்தலா தன்னோட அமைதியான வீட்டுல ஒரு சத்தமான ஊடுருவலா. அது பார்த்தது பாட்டி கரடுமுருடோட எதிர்வினையை பார்த்து சிரிச்சாங்க. அது வெறும் சித்தம் செய்யும் இயந்திரம்னா அவங்க உறுதிப்படுத்தினா. கானாரடுமுருடோடு உணர்வு வேற மாதிரி சொல்லுச்சு. அதோட கண்கள் மஞ்சள் மிருகின் துமே பதிஞ்சு இருந்துச்சு. அதோட சின்ன இதயம் உருடிற மாதிரி துடிச்சு. இந்த எந்திரம் தொல்லைன்னு ஒரு நாய்க்கு மட்டும் இருக்க கூடிய உறுதியோ அதுக்கு தெரிஞ்சிச்சு. அது தாதா வெற்றிடு சுத்திகரிப்பான முன்னாடி தள்ளதும் அது இயற்கையின் கட்டுப்படுத்த முடியாத சக்தியா மாறிச்சு. இயந்திரம் தூசியை சின்ன காகித துண்டுகை ஒரு வெளுந்த பூவை ஒரு பெரிய ஹுஷ் சத்தத்தோட வெறுங்கிச்சு. தாத்தா சிரிச்சார். அதோட சக்தியை பார்த்து வியந்தார். பாரு பாட்டி பாரு, இது ஆச்சரியமா இருக்கு. அவர் ஒரு புது பொம்மையோட ஒரு குழந்தையோட உற்சாகத்தோட அறைய சுத்தி இயந்திரத்தை நகர்ச்சினார். அவர் நீளமான குழாயை ஒரு தூசி படிந்த மூளையை நோக்கி செலுத்தினார். பாட்டி சில சின்ன துண்டுகளை உலர்த்த அறையில கட்டி இருந்த துணி கயிற்றுக்கு ரொம்ப பக்கமா போறது அவருக்கு தெரியல. கரடுமுருடு இன்னும் ஒளிஞ்சுக்கிட்டு மெல்ல முனகிச்சு. இது கொஞ்சம் சூட அதுக்கு பிடிக்கல. அரக்கன் அவங்க வீட்டை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. வெற்றிட சுத்திகரிப்பானோட சக்தி வாய்ந்த உறிஞ்சும் சக்தி பாட்டியோட விருப்பமான புடவையோட முனைய பிடிச்சதும் குழப்பம் ஆரம்பிச்சுச்சு. அந்த புடவை ஒரு நாக்காலியில அழகா தொங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்வோஷ் சத்தத்தோட அழகான பட்டு துணி இயந்திரத்தோட பசிச்ச வாய்க்குள்ள இழுக்கப்பட்டுச்சு.
அச்சேயோ, என் பட்டு புடவை! பாட்டி கத்திட்டு முன்னாடி ஓடினாங்க. தாத்தா அவங்க கத்துன சத்தத்துல திடுக்கிட்டு புடவையை வெளியே இழுக்க முயற்சி பண்ணார். ஆனா இயந்திரம் ரொம்ப பலமா இருந்துச்சு. அது இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அதோட மோட்டார் ரீங்க ஆரம்பிட்டு 6 கெஜம் பட்டு துணியையும் முழுசா விழுங்க முயற்சி பண்ணுச்சு. வெற்றிட்டிட சுத்திகரிப்பான் இப்போ விலை உயர்ந்த துணியில சிக்கி ஒரு காட்டு மாடு மாதிரி குதிச்சு சுழல ஆரம்பிச்சுச்சு. அது ஒரு சின்ன பித்தளை தண்ணீர் பானையே தள்ளி விட்டுச்சு. நிலைமை சீக்கிரமா மோசமாச்சு. தாத்தா அந்த பிசாசு பிடிச்ச கருவியோர் போராடும் போது நீளமான மின் கம்பி அவரோ கால்களை சுத்திச்சு. அவர் தடுமாறி விழுந்து ஒரு பெரிய அம்மா சத்தத்தோட தரையில விழுந்தார். வெற்றிட சுத்திகரிப்பா இப்போ அவரோட பிடியில இருந்து விடுபட்டு தன்னோட ஆட்டத்தை தொடர்ந்துச்சு. அது சிக்கிய புடவையும் போராடும் தாத்தாவையும் இடிச்சுக்கிட்டு நாக்காலிகள் மேசைகள் மேல மோதிச்சு. பாவம், தாத்தா மாட்டிக்கிட்டார். அவரோட கால்கள் கம்பியில கட்டப்பட்டு இருந்துச்சு. இயந்திரம் அவரை சமையலையே நோக்கி இழுத்துச்சு. பாட்டி காப்பாத்துங்க, இது என்ன பிடிச்சிருச்சு! அவர் கத்தினார். அவரோட குரல்ல பயமும் விரக்தியும் கலந்து இருந்துச்சு. பாட்டி அதை அவிழ்க்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கம்பி ரொம்ப இறுக்கமா இழுக்கப்பட்டு இருந்துச்சு. தன்னோட ஒளிஞ்ச இடத்துல இருந்து கருடுமுருடு இந்த முழு பேரழிவையும் பார்த்தது. தன்னோட அன்பான தாத்தா ஆபத்துல இருந்தார். மஞ்சள் அரக்கன் அவரை பிடிச்சிருச்சு. அவனோட பயம் எல்லாம் திடீர்னு மறைஞ்சிச்சு. அதுக்கு பதிலா ஒரு பாதுகாப்பு உணவு வந்துச்சு. அது அங்கேயே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவனோட குடும்பத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. அவனோட பாட்டி பதறிட்டு இருந்தாங்க. அவனோட தாத்தா ஒரு அரிசி மூட்டை மாதிரி தரையில இழுக்கப்பட்டு இருந்தார். இது வெறும் சத்தமான எந்திரம் கிடையாது. இது அவனோட எஜமானரை தாக்கிய ஒரு எதிரி. கருமுருடோட சின்ன உடல் நடுங்குச்சு. இப்போ பயத்தால இல்ல, ஒரு புது உறுதியோடு அது ஏதாவது செய்யணும். அது தன்னோட தாத்தாவை காப்பாத்தணும். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் முடிஞ்சிச்சு. செயல்பட வேண்டிய நேரம் இப்போ. ஒரு சின்ன எய்ப்னு சத்தம் போட்ட குறைப்போட கரடுமுருடு செயல்பட தொடங்கிச்சு. அதோட முதல் எண்ணம் அந்த அரக்கனை நேரா தாக்குறதுதான். அது ஆவேசமா சுழண்ட வெற்றிட சுத்திகரிப்பானை நோக்கி ஓடி தைரியமா அதோட நீளமான் பிளாஸ்டிக் குழாயை கடிச்சுச்சு. அது தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுத்துச்சு. ஆவேசமா உருமிச்சு. ஆனா அந்த இயந்திரம் கடினமான பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருந்தது. அதோட சின்ன பக்கலால ஒரு கீரல கூட போட முடியல. வெற்றிட சுத்திகரிப்பான் அதை கண்டுள்ளாமல் தன்னோட குழப்பமான பயணத்தை சமையலறையே நோக்கி தொடர்ந்துச்சு. பாவம், சிக்கிய தாத்தாவை தன்னோட பின்னாடியே இழுச்சுக்கிட்டு நேரடி தாக்குதல் பயணத்துன்னு கரடுமுரடு புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தேவைப்பட்டுச்சு. அந்த அர்க்கனை அதோட மூலத்திலே நெரிச்சிட ஒரு திட்டம். அதோட சூர்மையான கண்கள் அறைய ஸ்கேன் பண்ணுச்சு. ஒரு பலவீனத்தை தேடிச்சு. அது கம்பிய கண்டுச்சு. அர்க்கனோட வால் தாத்தாவோட காலகல்ல இருந்து சுவர் சாக்கெட் வரைக்கும் நீண்டு இருந்துச்சு. அதுதான் சாக்கெட் தான் அர்க்கனோட இதயம். அதை அவிழ்த்தா அதை நிறுத்த முடியும். ஆனா சாக்கெட் ஒரு கனமான மரமாரிக்கு பின்னாடி இருந்துச்சு. அதை நகர்த்த அதுக்கு வழியே இல்லை. அப்புறம் அது முழு வீட்டுக்கான பிரதான மின்சார சுவிட்சை கவனிச்சுச்சு. அது ஒரு பெரிய சிகப்பு நெம்புகோல் தரையருகே ஒரு பலகையில முன் கதவுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஒரு முறை மின்சாரம் தடைப்பட்ட போது தாத்தா அதை அதுக்கு காட்டியிருந்தார். அதுதான் அதோட ஒரே வாய்ப்பு. அந்த சுவிட்சை அது அடையணும். சுவிட்சை அடையது ஒரு சாகசமே. வெற்றிட சுத்திகரிப்பானோட ஆட்டத்தா ஏற்பட்ட ஒரு ஆபத்தான தடை பாதையே அது கடக்க வேண்டியிருந்தது. அது கவிழ்ந்த ஒரு ஸ்டூலை தவிர்ச்சிச்சு. பித்தளை பானையிலிருந்து சிந்திய தண்ணீர் பள்ளத்தை தாண்டி குதிச்சுச்சு. எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பிச்ச அதே புடவையை தாண்டி நெருங்கி போச்சு. இயந்திரத்தோட வி அரோம் சத்தம் காது செவிடாக்கும் சத்தமா இருந்துச்சு. ஆனா கரடுமுரடு தன்னோட இலக்கை நோக்கியே இருந்துச்சு. பெரிய சிகப்பு சுவிட்ச். தாத்தா தன்னோட கையால அதை கீழ்நோக்கி தள்ளுனது அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. கரடுமுரடு தன்னோட கால்களால அதை அடையதுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அது புத்திசாலித்தனமா இருக்கணும். அது சுத்தி வெறிச்சனமா பார்த்துச்சு. அதோட மனம் அதோட சின்ன கால்களை விட வேகமா ஓடிச்சு. அதோட கண்கள் தாத்தாவோட கைத்தடியின் மேல விழுந்துச்சு. அது வாசலருகே விழுந்திருந்தது. அது சரியானதா இருந்துச்சு. சுவிட்சை அடையிறதுக்கு அது போதுமா நீளமா இருந்துச்சு. தன்னோட வாயை பயன்படுத்தி கரடுமுரடு மரத்தடியை பிடிச்சிச்சு.
அது கிட்டட்ட அதோட எடைக்கு சமமா இருந்துச்சு. அது ஒரு நிமிஷம் போராடிச்சு, அதை தரையில இழுச்சுச்சு. பெரும் முயற்சியோட அது அந்த தடிய சுவரோட சாய்ந்து நிறுத்திச்சு. அதோட கைப்பிடிய சிகப்பு நெம்புகோலை நோக்கி குறிவைசிச்சு. அப்புறம் தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அது ஓடி குதிச்சு தன்னோட உடல கைத்தடியின் அடிப்பாகத்துல மோதிச்சு. அது ஒரு ஆபத்தான நடவடிக்கை. ஆனா அதுக்கு இருந்த ஒரே வழி அதுதான். தாத்தாவுக்காக அது முயற்சி செய்யணும். ஒரு பெரிய கிளாஸ் சத்தத்தோட கைத்தடி சிகப்பு நெம்புகோலை தட்டி அத கீழே தள்ளுச்சு. உடனடியா வெற்றிட சுத்திகரிப்பானின் கர்ஜனை சத்தம் அடங்கிச்சு. வீடு திடீர்னு இனிமையான அமைதியில மூழ்கிச்சு. மஞ்சள் அர்க்கன் அதோட பாதையிலேயே நின்றுச்சு. அதோட பயங்கரமான ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. சமையலறைக்கு இழுத்து செல்லப்படுகின்ற தாத்தா தரையில படுச்சு திடீர் அமைதியில கண்ணு சிமிட்டினா. புடவைய அவிழ்க்க கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்த பாட்டி குழல்பத்தோர் சுத்தி பார்த்தாங்க. அப்புறம் கரடுமுரடு பிரதான சுவிட்கத்துல பெருமையா நிக்கத பார்த்தாங்க. கைத்தடி அது பக்கத்துல கண்ணுச்சு. தன்னோட புத்திசாலி சின்ன நான் என்ன செஞ்சுச்சுன்னு அவங்களுக்கு உடனே புரிஞ்சிச்சு. என் கரடுமுரு, நீ செஞ்சிட்ட, நீ தாத்தாவை காப்பாற்றிட்ட. பாட்டி மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் கத்துனாங்க. அவங்க ஓடி வந்து அவனை அள்ளி ஒரு பெரிய அணைப்பு கொடுத்தாங்க. முத்தங்களா மூழ்கடித்தாங்க. தாத்தா கம்பியில இருந்து தன்னோட கால்களை அவிழ்ச்சிட்டு எருந்து கருமுழுவின் தலையை நன்றியுணர்வோடு சிரிப்போடு தடவினா. நீ புத்திசாலி பையன். நீ வெறும் கருமுழுன்னு பேர்ல மட்டும் இல்ல, நீ குணம்லையும் தைரியமானவன். நீ எங்க சின்ன ஹீரோ, அவர் சொன்னார். அவரோட மீசை வேடிக்கையா துடிச்சிச்சு. பயங்கரமான சோதனை முடிஞ்சிச்சு. அவங்களைய சின்ன அடக்கமான நாய் தான் அந்த நாளை காப்பாத்திச்சு. பலத்தாலே இல்ல, ஆனா அதோட விரைவான சிந்தனையாலும் தைரியத்தாலும். அன்னைக்கு சாயங்காலம் கடுமுருடு ஒரு ராஜாவை போல நடத்தப்பட்டுச்சு. பாட்டி அவனோட விருப்பமான இனிப்பு பொங்கலை செஞ்சு அவனுக்கு ஒரு பெரிய பகுதியை கொடுத்தாங்க. தாத்தா அடுத்த நாளே மஞ்சள் அரக்கனை கடைக்கு திருப்பி அனுப்பப்படும் அறிவிச்சார். அவங்க பழைய காலத்து துடைப்பங்களையே பயன்படுத்துவாங்க. அவை ரொம்ப அமைதியா, ரொம்ப நாடத்தன்மையற்றதா இருந்துச்சு. கரடுமுடு தன்னோட இன்று அன்பான உரிமையாளர்களுக்கு நடுவுல சந்தோஷமா உட்கார்ந்து தன்னோட தகுதியான விருந்தை ரசிச்சுச்சு. அது ஒரு பயங்கரமான புது விஷயத்தை சந்திச்சுச்சு. பயத்தை உணர்ந்துச்சு. அப்புறம் தன்னோட குடும்பத்தை பாதுகாக்க தன்னுள்ளே பலத்தை கண்டுபிடிச்சிச்சு. பயப்படுவதுன்னா தைரியமா இல்லன்னு அர்த்தம் இல்ல. பயந்தாலும் சரியான விஷயத்தை செய்யறதா தைரியம்னு அது கத்துக்கிச்சு. அப்படியே மஞ்சளூர்ல உள்ள சின்ன வீட்டுல வாழ்க்கை அதோட அமைதியான தாளத்துக்கு திரும்பிச்சு. ஆனா ஒரு சின்ன மாற்றத்தோட. கரடுமுரடு வெறும் குடும்ப செல்லப்பிராணி மட்டும் இல்ல, அது குடும்பத்தோட அதிகாரப்பூர்வ பாதுகாவலர், வீட்டின் ஹீரோ. நீங்க எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அது நிரூபிச்சுச்சு. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடவும் குடும்பத்தின் மேல நிறைய அன்போடவும் நீங்க எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். ஒரு கொடூரமான வெற்றிட சுத்திகரிப்பான் மாதிரி சத்தமான பயங்கரமான சவாலையும் சூடு. கதையின் நீதி எளிமையானது. உண்மையான தைரியம் பயம் இல்லாதது அல்ல, மாறாக பயம் இருந்தும் செயல்படும் தைரியம்னு குறிப்பா நீங்கள் நேசிப்பவர்களுக்கா.